வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான மஷ்ரூம் சூப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் சூப் வந்து ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜரில் இந்த மஷ்ரூம் சூப் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் சிக்கன் சூப் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த சூப்பில். சரி வாங்க இந்த மஷ்ரூம் சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் நான். நீங்கள் இது பெரிய பீசஸாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன பீசஸாக போட்டிருக்கேன். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், குட்டி வெங்காயம், பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். சின்னதாக ஒரு தக்காளி, அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு சூப் செய்ய போகிறேன். அதனால இப்போ 2 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். அதில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் விடுறேன். கொஞ்சமாக, இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சூப்புக்கு. கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் காரத்துக்கு வந்து நம்ம பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ போட போகிறதில்ல. பெப்பர் போட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும் சூப்பில். அதனால நம்ம வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கலாம். அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் பெப்பரும் போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு 2 விசில் விட போகிறோம். இதை இப்போ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 சவுண்ட் விட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் விட்டு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நான் குக்கரை. இப்போ வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ இதில் பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதுக்கு மேலேயும் பெப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சர்வ் பண்ணும்போது வச்சோம்னா அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்குவாங்க. இப்போ இதில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா விடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலாக பட்டர் கூட போடலாம். இதில் இது வந்து தின் சூப்பு. உங்களுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி இதில் விட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அது கொஞ்சம் திக்காயிடும். நான் இன்னைக்கு கார்ன்ஃப்ளவர் விட போகிறது இல்லை. இன்னைக்கு இப்படியே தான் வச்சிட போகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. தின்னாக வேணுமா இல்லை திக்காக வேணுமா அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஷன் அது. இப்போ நம்மளோட மஷ்ரூம் சூப் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டியான மஷ்ரூம் சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.